Hey friends, நீங்க பார்த்துட்டு வீடியோஸ் நான் பிரகாஷ். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. என்னோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எப்பவுமே சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான் மக்களே. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் Apache 180 and 160 ஓட ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம லாங் ரைட்லாம் போகிறப்போ பேக் பெயின் வரும். அதுவும் டாலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பேக் பெயின் வரும். ஏன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா டவுன் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நானும் ஒரு நாள் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி ஒரு ஐடியா வந்துச்சு, இதை கொஞ்சம் அப்சைடாக பண்ணலாம், கொஞ்சம் ஹைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டப்போகிறேன். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கினேன், எவ்வளோ ஸ்பேர் ஆச்சு, எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பார் மாற்றிருக்கோம். தென் இந்த மவுண்ட் ரெண்டும் மாற்றிருக்கோம். அப்புறம் இந்த மவுண்ட்டுக்கு மேலே வர கிளிப்பு மாற்றிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு அப்பாச்சி இருக்குல்ல 150, அதோட மவுண்ட்டு, அதோட ஹேண்டில் பார், எவ்ரி திங் இஸ் பார்த்திங்கன்னா அதோட தான் எல்லாமே. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம நம்மளோட ஆல்ரெடி ஸ்டாக்கில் வருது இல்லை, இந்த இடத்த வந்து நம்ம ட்ரில் பண்ணி இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகேவா, ட்ரில் பண்ணி இதெல்லாம் நல்லா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இந்தமாரி போல்ட்ஸ் போடுற மாதிரி உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. வெறும் இந்த போல்ட்டு மட்டும் போடுற மாதிரி, இதில் வர இந்த போல்ட்டு போடுற மாதிரி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் புதுசு தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 170 வந்துச்சு. இந்த கேப் மட்டும் மேலே இருக்குல்ல, இது ஓல்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப தேஞ்சி அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் கிடச்சிச்சு வாங்கினேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே புதுப்பேட்டையில் தான் வாங்கினேன். இந்த ஹேண்டில் பாரு, இந்த மவுண்ட்டு, இதெல்லாம் செட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 600 வந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா
இதுக்கு வந்து கிளச் கேபிள் மாற்றிருக்கேன் 200ஓடது. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம்ல 180க்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வரும் கிளச் கேபிள். இது ஒரு பாருங்கள் 180க்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வரும் கிளச் கேபிள். நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தியாக வேணும். ஏன்னா இப்போ நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப லென்த்து ஏறி இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பார் ஒரு இவ்வளோ ஹைட்டுக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் ஏறி இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கோம். ஆக்சிலேட்டர் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதில் மாடிஃபைன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் 200. இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. கிளச்சிங்க பாருங்கள், சிங்கிள் ஹேண்ட்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. டோட்டலாக ஓவரால் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இது லேத்து பட்டறையில் கொடுத்து தான் பண்ணணும். லேத் பட்டறையில் கொடுத்து பண்ணிங்கன்னா இது ஃபினிஷிங்காக வரும். அவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு மெக்கானிக் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து லேத் பட்டறையில் கொடுத்து பண்ணுங்கள். நீங்கள் ஹேண்டியாக ட்ரில்லிங் மிஷின் வச்சு பண்ணிங்கன்னா இது வராது. என்னால் அந்த வீடியோ போட முடியல. லேத் பட்டறையில் கொடுத்தது பண்ணிவிட்டு இது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இதை கொடுக்கணும். இது அப்போ தான் இது ப்ராப்பராக வரும். இல்லைனா கொஞ்சம் கிராஸ் ஆனாலும் உங்களுக்கு ஹேண்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது அப்பாச்சியோட இது ஓல்டு அப்பாச்சியோடதுனால இந்த சுவிட்ச் மவுண்ட்லாம் வந்து கரெக்டாக இதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அதில் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணல. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். ஓகே, அதுக்குள்ளே அக்சரிஸ் எல்லாமே செட் ஆகிடுச்சு. மற்றபடி நான் டிஸ்க்கு கேபிள் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. அதே கேபிள் தான் அப்படியே போட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்க்குலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்து ஹைட் ஏறி இருக்குது. இங்கே இந்த பார்ட்டு தான் வந்து அங்கே மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதில் தான் அந்த பழைய ஹேண்டில் பார் கிளிப் ஆன் ஹேண்டில் பார் வந்து உட்காரும். அதை நம்ம கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டோம். ஏன்னா நமக்கு ஹைட்டு வேணுங்கிறதுனால அதை ஏற்றிட்டோம். ஸோ அவ்வளோதான் மாடிஃபிகேஷன். டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஹேண்டில் பார் இந்த கிளிப்பு எல்லாமே நான் பழசில் தான் வாங்கினேன். புதுப்பேட்டையில் வாங்கினேன். ஒரு 600 ப்ளஸ் இந்த ட்ரில் பண்ணுறதுக்கு ஒரு 200 ஆச்சு. அப்புறம் இந்த கேபிள் ஒரு 250. டோட்டலாக பார்த்திங்கன்னா 1050 ப்ளஸ் இது என்னால் கழட்ட முடியாது. இதுக்கான டூல்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ மெக்கானிக் பக்கத்தில் மெக்கானிக்னா அது ஒரு 200. மொத்தமாக எனக்கு பார்த்திங்கன்னா 1250 ஆச்சு இந்த அசம்பிள் ஃபுல்லாக. இதே நீங்கள் புதுசு போடுறீங்க அப்படின்னா நான் விசாரித்தப்போ எவ்வளோ சொன்னாங்கன்னா இந்த ஹேண்டில் பார் 700 சொன்னாங்க. அப்புறம் இந்த மவுண்ட் ஒரு 170 ப்ளஸ் இது ஒரு 180 இது ஒரு 180 அப்படியே நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கிங்க. டோட்டலாக இது ஒரு 360 வரும். இது ஒரு 170 இது ஒரு 700 வரும். இது எனக்கு புதுப்பேட்டையில் கிடச்சிச்சு பழசில். ஸோ ஹேண்டில் பார் நல்லா இருந்துச்சு, புதுசாகவே இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே வாங்கி மாட்டிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.